பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். கண்ணியமும் மரியாதைக்கும் உரியவர்களே, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் தன்னுடைய பெயரை சொல்லக்கூடிய ஒவ்வொரு அடியானையும் நேசிக்கின்ற அளவுக்கு சொல்லாத எந்த ஒரு அடியானையும் விருப்பப்படுவதில்லை. எல்லா மூமின்களும் ரப்புல் ஆலமீனுடைய மிகச்சிறந்த அடியார்களாக இருந்து கொண்டிருக்கின்ற சூழலில் தன்னுடைய பெயரை சொல்லக்கூடிய ஒவ்வொரு அடியானையுமே அல்லாஹு தாலா அதிகப்படியான முறையிலே நேசிக்கிறார். ரப்புல் ஆலமீன் தன்னுடைய பெயரை சொல்லக்கூடிய ஒவ்வொரு மூமினையுமே ஆராதிக்கிறான். ஒவ்வொரு மூமினையுமே மிக அதிகமான அளவுக்கு நேசிக்கிறான். அந்த நேசத்தின் அளவீடு சொல்லி மாள முடியாது, அளவிடவும் முடியாது. ரப்புல் ஆலமீன் தன்னை பெயர் சொல்லி அழைப்பவனை விரும்புகிறான். தன்னுடைய பெயரை சொல்லி அல்லாஹ் அல்லாஹ் என்று அழைப்பவனை அவன் நேசிக்கின்ற நேசம் இருக்கிறதே சாதாரணப்பட்டதல்ல. துன்பத் துயரங்கள் என்பது ஒரு பக்கம் இருக்கத்தான் செய்கிறது. ஆனால் அந்த துன்பத் துயரங்களிலும் கூட அல்லாஹ் என்று தன்னை அழைக்கிறான். உச்சக்கட்டமான இன்பத்தை தரும்போதும் கூட அல்லாஹ் என்று தன்னை அழைக்கிறான். இந்த வார்த்தைகளுக்குண்டான அந்த அடியானின் மீது இறைவன் வைக்கக்கூடிய அன்பும் பாசமும் அலாதியானது. ரப்புல் ஆலமீனுடைய நேசத்திற்கு எடுத்துக்காட்டாக ஒரு சின்ன நிகழ்வை நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். சான்றாக ஒன்றை நான் சொல்கிறேனே. சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், இந்த துல்ஹஜ் மாதத்தினுடைய மிகச்சிறந்த கதாநாயகரே அவர்தான். ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ரப்புல் ஆலமீனை எப்போதுமே புகழ்ந்து கொண்டிருப்பார்கள். சவாலான பல சோதனைக்கான காலகட்டத்திலும் கூட ஹஸ்பி அல்லாஹ் என்று சொன்னவர் ஹஜ்ரத் இப்ராஹிம். பல சவால்கள், பல சோதனைகள், அவருக்கு கொடுக்கப்பட்ட சோதனைகளை நீங்க கொஞ்சம் ஆய்வு செய்து பார்த்தீங்கன்னு சொன்னா மூச்சடைச்சு போயிடும். அவ்வளவு சோதனைகள் கொடுக்கப்பட்டது. பிறந்ததுல இருந்து சவால் ஆரம்பம். பிறந்து அந்த ஒரு பருவம் இருக்கிறதல்லவா, அந்த பருவத்திலிருந்து இறைவன் எங்கே என்று தேடினார். தந்தை கல்லால் அடிப்பேன் என்று சொன்னார். நம்ரூதால் கொடுமைப்படுத்தப்பட்டார். இப்படி எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா சொல்லிக்கொண்டே இருக்கலாம். மவுத்து வரைக்கும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு சோதனை தான். அத்தனையிலும் ஜெயிச்சு காட்டினாங்க. ஏன் காரணம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சோதிக்கப்பட்டாலும் கூட தன்னுடைய உயிரை விட மேலாக இருக்கக்கூடிய ரப்பின் நினைவுகளிலிருந்து அவர் எந்த காலத்திலும் பின்தங்கியதே கிடையாது. அல்லாஹு தஆலா அவரை பெருமை பாராட்டி பேசினான் மலக்குகளிடத்துல. என்ன ஒரு அடியான் பார் அவர் அப்படின்னு. அப்போ ஒரு மலக்கு இப்படி சொன்னாங்களாம், என்ன எல்லாத்தையும் கொடுத்துட்ட, பெரிய செல்வந்தரை ஆக்கியிருக்கிற, ஆட்டு மந்தைக்கே ஓனராக இருக்கிறாரு, அதனால் உன்னை ரொம்ப புகழ்கிறாரு, இல்லாமல் போனால் தானே தெரியும் அப்படின்ற மாதிரி அந்த மலக்கு அவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஞானத்தின் வெளிப்பாடாக அவர் என்ன செய்கிறார் அப்படி சொல்கிறார். உடனே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அப்படியா சொல்கிற, மனித ரூபத்தில் நீ போய் இப்ராஹிமை போய் நீ சோதிச்சு பாரு அப்படின்னு சொன்ன உடனே இந்தா போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறார், போகிறார். மனித உருவத்தில் போகிறார். மனித உருவத்தில் போன உடனே ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பெரிய ஆட்டு மந்தைக்கு ஓனராக இருந்தாங்க. அந்த நேரத்தில் அல்லாஹ் இதை கொடுத்தான், செல்வத்தை கொடுத்தான். ஆட்டை மேய்ச்சிக்கிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த மலக்கு இருக்கிறாங்க பாருங்களேன், ஒரு குன்றின் மீது அமர்ந்து கொண்டு அல்லாஹ் அல்லாஹ், சில அறிவிப்பின்படி சுப்புஹுன் குத்தூசுன் என்று சொன்னார்கள் என்று வருகிறது. ஆனால் உலமாக்கள் சொல்கிறார்கள் அல்லாஹ் அல்லாஹ் என்று தான் அதிகம் சொன்னார்கள். உடனே ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அந்த குரல் வந்த திசையை நோக்கி வந்தார்கள். நல்ல அழகான ஒரு தோற்றத்தில் ஒரு வாலிபன் உட்கார்ந்து அல்லாஹ் அல்லாஹ் என்று சொல்லி கொண்டிருக்கிறார். பக்கத்தில் திரும்ப அந்த வார்த்தையை சொல்லேன்னாங்க. அல்லாஹ் அல்லாஹ், திரும்ப சொல்லுவியா? அல்லாஹ் அல்லாஹ், திரும்ப சொல்ல. ஏய், எத்தனை தடவை சொல்றது? இல்லை, திருப்பி சொல்ல. சொன்னா என்ன கொடுப்ப? நீ சொல்ல, நான் என்னன்னாலும் தர்றேன். என்ன இந்த ஆட்டு மந்தையிலிருந்து கொஞ்சம் கொடுக்கவா போற? கண்டிப்பா கொடுக்குறேன், நான் கண்டிப்பா கொடுக்குறேன். எங்க கொடுப்பாப்போ? கொடுத்தார்கள் ஹஜ்ரத் இப்ராஹிம். சொன்னார் அல்லாஹ் அல்லாஹ், இன்னும் சொல்லிக்கொண்டே இருங்களேன். ஏன்னா பாவமே அறியாத ஒரு ஜீவன் மலக்குகள். அந்த வார்த்தையினுடைய ஈர்ப்பு, அந்த வார்த்தையினுடைய காந்த சக்தி ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கட்டி போட்டது.
திரும்பவும் சொல்லுங்கள், திரும்பவும் சொல்லுங்கள். திரும்பவும் சொன்னா இருக்கிற ஆடையெல்லாம் கொடுத்துருவியா? கண்டிப்பாக தருகிறேன். எனக்கு நீங்க சொல்வதுதான் மெயின். சொல்லுங்க, எங்க கொடு பார்ப்போம். அவ்வளவு ஆடுகளையும் கொடுத்தார். லேசாக பொறி தட்டியது, அந்த மலக்குக்கு லேசாக பொறி தட்டியது. அன்பு சகோதரர்களே, அல்லாஹ் அல்லாஹ் என்று கொஞ்சம் கூடவே சொன்னார். திரும்பவும் சொல்லுங்கள் என்று ஹசரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பக்கத்தில் அமர்ந்து விட்டனர். திரும்பவும் சொல்றதுக்கு உன்ட்ட என்ன இருக்கு கொடுக்கறதுக்கு? எல்லாத்தையும் தான் கொடுத்துட்டியே. ஆமல்ல, எல்லாத்தையும் கொடுத்துட்டான்ல. ஆனாலும் ஒன்று நான் செய்யட்டுமா? என்ன செய்ய போறீங்க? இந்த ஆடுகளை மேய்ப்பதற்கும் உங்களுடைய வீட்டு பணிகளை செய்வதற்கும் நான் ஒரு அடிமையாக வந்து விடட்டுமா என்று கேட்கிறார்கள். அல்லாஹ் அக்பர். ஆமெல்லாம் என்ன தூசி சகோதரர்களே! துடித்து போனார் மலக்கு, துடித்து போனார். யா ரப்பே, மனிதருள் மாணிக்கத்தை நான் உரசி பார்க்க வந்தேனே, எவ்வளவு பெரிய ஆச்சரியம், எவ்வளவு பெரிய ஈமான். என்னிடத்தில் அடிமையாக நான் வருகிறேன், என்னிடத்தில் அடிமையாக வருகிறேன், நீ அல்லாஹ் என்று சொல் என்று சொன்ன அந்த ஈமானிய ஜோதி சாதாரணப்பட்டதல்ல, பெரும் ஜோதி. இறைவா, அவருடைய ஈமானுக்கு நிகராக நான் எதையும் பார்க்கவில்லை என்ற அந்த மலக்கு அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு கேட்டு சென்றதாக வரலாறுகளில் பார்க்கிறோம். அப்ப அந்த அளவுக்கு அன்பிற்குரியவர்களே அந்த வார்த்தையின் தாக்கம் இருந்து கொண்டிருக்கிறது. ஹஜரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஈமான், அல்ஹம்துலில்லாஹ், மில்லத்த அபீக்கும் இப்ராஹிம் ஹுவ சம்மாக்குல் முஸ்லிமீன். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமை சொல்லும்போது மில்லத் என்று சொல்கிறார். மில்லத் என்று சொன்னா ஒரு பெரும் சமுதாயத்திற்கு சொல்லப்படும். அந்த சமுதாயத்திற்கு சொல்லப்படக்கூடிய ஒரு பெரும் திரளுக்கு சொல்லக்கூடிய வார்த்தையை ஒரு தனி மனிதனுக்கு அல்லாஹ் சொல்கிறான் என்று சொன்னால் அவங்களுடைய வேல்யூபிள் எந்த அளவுக்கு இருக்கிறது, அவங்களுடைய வேல்யூபிள் அந்த பலம் எந்த அளவுக்கு இருக்கிறது. அதனால வாழக்கூடிய காலகட்டத்தில் துன்ப துயரங்கள் உங்களை ஆட்கொள்ளக்கூடிய நேரத்திலும் அல்லாஹ் 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 என்று சொல்லுங்கள். இன்பம் உச்சத்தில் அடைந்து உங்களுக்கு மகிழ்ச்சி பொங்கக்கூடிய நேரத்திலும் அல்லாஹ் அல்லாஹ் என்று சொல்லுங்கள். வெற்றி நிச்சயமாக அல்லாஹ் தஆலா தருகிறான். வாழ்க்கையின் வெற்றி எப்படி ஹஜரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு தொடர் வெற்றிகளை அல்லாஹ் தந்தான், தொடர் துன்பங்களை தந்ததை போல தொடர் வெற்றிகளையும் தந்தான். எவ்வளவு பெனிஃபிட்ஸை அல்லாஹ் தஆலா கொடுத்தான். இன்னொரு காணொளியில் உங்களுக்கு நான் விளக்குகிறேன் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மையும் உங்களையும் திக்ர் செய்யக்கூடிய கூட்டமாக ஆக்குவானாக. என்றும் உளமும் நாவும் அல்லாஹ் அல்லாஹ் என்று துதிக்கின்ற மக்களாகவும் அல்லாஹ் ஆக்குவானாக. இந்த காணொளி உங்களை ஈர்த்திருந்தால் லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். எல்லாவற்றையும் விட மேலாக எங்களுக்காக துஆ செய்யுங்கள். ஜஸாக்கல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.